அன்பர்களே, நண்பர்களே, இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் உங்கள் முன்பு. ஜோசப் விஜய் முதல்வராக பொறுப்பு ஏற்க முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்விதான் இன்று தமிழக மக்களின் முன்பு நிற்கிறது. இப்பொழுது திருமாவளவன் அவர் அவருடைய கட்சியினர் பெரும்பாலான இளைஞர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், விஜய் முதல்வராவதற்கு விடுதலை சிறுத்தைகளின் 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அங்கு விடுதலை சிறுத்தை அலுவலகம் முன்பு கூட்டம் கூடி பட்டாசு வெடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை திருமாவளவன் அதற்கான முடிவை எடுக்கவில்லை. திருமாவளவன் நிபந்தனை போட்டதாக சொல்கிறார்கள். அவருக்கு துணை முதல்வர் பதவியும், திருச்சியில் விஜயின் தொகுதியாக இருந்த அவர் காலி செய்ய போகும் திருச்சி தொகுதியில் திருமாவளவன் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டு அவர் வெற்றி காண வேண்டும். அப்பொழுது இரண்டாக உள்ள விடுதலை சிறுத்தையின் எம்எல்ஏக்கள் 3ஆக ஆவார்கள். திருமாவளவனும் துணை முதல்வர் ஆவார். இதுதான் அவருடைய நிபந்தனை. அதே சமயம் மன்னார்குடி காமராஜ் அவர் தமிழ் மாநில காங்கிரஸா என்னது இந்த டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவருக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்ததாக பேரம் பேசப்பட்டுள்ளது. அவரை இந்த விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது என்றெல்லாம் செய்திகள் உலாகின்றன. இவையெல்லாம் வதந்தியா உண்மையா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் உள்ளது, எனக்கும் உள்ளது. அதே நேரம் காமராஜ் மன்னார்குடி காமராஜ் எனக்கு மிகுந்த நெருங்கிய நண்பர் தான். அவருடன் இணைந்து டிடிவி தினகரன் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. விஜய் காமராஜ் ஒப்புதல் கொடுத்ததாக ஒரு கடிதத்தை போலியாக தயார் செய்து விஜய் கவர்னரிடம் கொடுத்துள்ளார், இது பொய்யான தகவல் என்று மன்னார்குடி காமராஜ் அவர்களை தன் அருகில் அமர்த்து வைத்து கொண்டே டிடிவி தினகரன் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறார். இப்பொழுது இது என்ன ஒரு கேலி கூத்து நடக்கிறது. இதே சமயம் அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவருக்கு ஒரு சீட்டு இந்த திமுக கூட்டணியில் கொடுத்து 10 சீட்டில் 1 சீட்டு மட்டும்தான் அவர் ஜெயித்துள்ளார். அவர் இதே காமராஜை போலவோ வேறு சிங்கிள் சீட்டு வெற்றி பெற்றுள்ள கட்சியினரை போலவோ விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க முடியாத நிலை. திருடனுக்கு தேள் கொட்டியது போல் பிரேமலதா விஜயகாந்த் இன்று உள்ளார். அவரது நிலைமை மிகவும் பரிதாபமாக உள்ளது. ஏனென்று கேட்டால் அவருடைய சகோதரர் சுதீஷை தேர்தலுக்கு முன்னரே இவருடைய நிபந்தனைகளின்படி ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டுள்ளார். இப்பொழுது பிரேமலதா ஒரு சீட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய சகோதரர் சுதீஷ் அவருக்கு ராஜ்யசபா அவரும் ரிசைன் செய்ய வேண்டும். அதாவது ராஜ்யசபா உறுப்பினர் பதவி பெரிதா அல்லது அமைச்சர் பதவி பெரிதா என்று கேட்டால் அமைச்சர் சுதீஷ்க்கு கிடைக்கப் போவதில்லை. அவர் ராஜ்யசபா உறுப்பினராக உள்ளார். அவர் அந்த பதவியை துறந்துவிட்டு தன்னுடைய சகோதரி பிரேமலதா இங்கே அமைச்சராவதே அவரும் விரும்ப மாட்டார். ஆகவே காமராஜ் போயாச்சு, திருமாவளவன் போயாச்சு, இவர் பிரேமலதாவும் போயாச்சு. இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நாங்கள் மாதிரி சப்போர்ட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள். இப்போது இவருக்கு உள்ளதோ 107 விஜய்க்கு, அந்த 2 கம்யூனிஸ்ட் 2 4, அந்த காங்கிரஸ் ஒரு 5 எல்லாம் சேர்த்தா 113 சீட்டு வருது. இவருக்கோ வேண்டியது 118. 118 இடங்களை இவர்களால் அந்த பட்டியலை கவர்னரிடம் கொடுக்க முடியவில்லை. இப்போ இதே நேரத்தில் இந்த காங்கிரஸ் இனி வரவேண்டியது நாளை நடக்கப் போகுவது என்னவென்று கேட்டால் இது இந்த காங்கிரஸ் கட்சி முந்திக்கொண்டு முந்திரிக்கோட்டை போல திமுக
கூட்டணியிலிருந்து விலகி வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தது. இது சரியானது அல்ல. எப்படி என்று கேட்டால், கூட்டணியில் திமுக கூட்டணியில் திராவிட மாடல் கூட்டணியில் ஜெயித்து வெற்றி பெற்ற இடங்கள் இப்பொழுது வந்து இந்த இடமெல்லாம் வந்து நாளைக்கு வந்து மீண்டும் தேர்தல் வந்தால் இந்த காங்கிரஸ் வந்து தவேகையுடன் தான் விஜயுடைய கட்சியுடன் தான் சேர்ந்து போட்டியிட வேண்டும். இரண்டு திராவிட கட்சிகளும் இவர்களை சேர்த்து கொள்ளப்போவது இல்லை. அப்படி உள்ள நிலையில் தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸை அழைத்த விஜய் இப்போ தேர்தலுக்கு பின்னர் 5 இடங்களுடன் அவருடைய ஆதரவை பெற்றுக்கொள்கிறார். இப்பொழுது மீண்டும் தேர்தல் வந்தார், நாம் வைத்துக்கொள்வோம் ஒரு 50 சீட்டு வந்து விஜய் வந்து இவருக்கு காங்கிரஸுக்கு கொடுக்கிறார்கள் என்றால், இந்த 50 சீட்டை திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பங்கிட்டு கொண்டு 25 திமுக 25 அண்ணா திமுக காங்கிரஸுக்கு எதிராக போட்டியிடுவார்கள். திமுகவுக்கு அண்ணா திமுக ஆதரவு கொடுக்கும், அண்ணா திமுகவுக்கு திமுக ஆதரவு கொடுக்கும். இப்படி இருந்தால் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு எந்த ஒரு இடத்திலும் வெற்றி பெற முடியாது, 50லும் தோல்வி அடைவார்கள். அப்பொழுதும் இந்த தவேக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது கடினம். ஏனென்று கேட்டால் திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் என்ன நடந்தது, எதற்காக அவர்கள் தோல்வியடைந்தார்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் கூட்டணியை அமைத்து அண்ணாமலையை வெளியேற்றினார்கள். அண்ணாமலைக்கு ஆதரவாக உள்ள ஜென்சி வாக்குகள் தான் 6-7% வாக்குகள் தான் விஜய் பக்கம் திரும்பியுள்ளது. அந்த விஜய் பக்கம் அந்த வாக்குகள் திரும்பவில்லை என்றால் விஜய்க்கு 29% தான் கிடைத்திருக்கும். இப்பொழுது மீண்டும் தேர்தல் வந்தால் அண்ணாமலையை அவருடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு 40 இடங்களில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டால் அந்த அதிமுகவின் வாக்குகள் கூடும். பாரதிய ஜனதா கட்சியும் 10-12 இடங்களில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகும் வாய்ப்பு உள்ளது. ஆகவே இந்த தமிழக குழப்பத்திற்கு காரணம் இதுதான். இப்போ வந்து ஃப்யூச்சரில் வருங்காலத்தில் நடக்கப் போவது இவைதான் என்பதை நான் சொல்லிவிட்டேன். நாளை இரவு 10ஆம் தேதி தமிழ்நாடு அசெம்பிளி கலைத்தாகிவிட்டது. இருந்தாலும் அந்த அசெம்பிளிக்கு பேரவைக்கு நாளை 10/5/2026 வரை ஆயுள் உண்டு. இப்பொழுது அந்த ஆயுள் முடியும் நேரத்தில் நாளை இரவு 10வது நாள் அன்று திங்கட்கிழமை இரவு அன்று இந்த கவர்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் நிறுவப்படும். இதுதான் உண்மை. யாரும் வந்து ஆட்சி அமைத்துவிட முடியாது. அதாவது விஜயை அந்த முதல்வர் பதவியில் வைத்து காங்கிரஸை உள்ளே வைத்து திருமாவையும் உள்ளே வைத்து ஆட்சி அமைப்பதை மத்திய பாஜக விரும்பாது. ஆகவே நாளை இரவு திங்கட்கிழமை இரவு தமிழ்நாட்டில் குடியரசு ஆட்சி தலைவர் ஆட்சி நிறுவப்படும், ப்ரொக்ளமேஷன் செய்யப்படும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன். நன்றி, வணக்கம்.